வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் பணக்காரனாக விரும்புகிறீர்களா? மரணத்திற்கு பின் என்ன நடக்கும் என்று அறிய ஆவலா? கருட புராணம் இந்து மதத்தின் மிக முக்கியமான புராணங்களில் ஒன்று. இது மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை, பாவம் புண்ணியம், மறுபிறவி மற்றும் செல்வ செழிப்புக்கான ரகசியங்கள் பற்றி விரிவாக பேசுகிறது. இந்த வீடியோவில் கருட புராணம் கூறும் ஒருவன் பணக்காரனாக என்ன செய்ய வேண்டும், நாம் செய்யும் பாவ புண்ணியங்களின் பலன்கள் என்ன மற்றும் மரணத்திற்கு பின் ஆத்மாவுக்கு என்ன நடக்கிறது என்பது போன்ற பல அதிர்ச்சியூட்டும் ரகசியங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்து மதத்தின் 18 மகா புராணங்களில் ஒன்றான கருட புராணம் ஒரு அரிய பொக்கிஷம். மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவன் செய்யும் செயல்கள், அவற்றின் பலன்கள், மரணத்திற்கு பின் ஆன்மாவுக்கு என்ன நடக்கும், ஏன் மறுபிறப்பு எடுக்கிறோம், எப்படி பணக்காரனாக வாழலாம் என்பது போன்ற எண்ணற்ற ரகசியங்களை இது நமக்கு போதிக்கிறது. இன்று நாம் கருட புராணம் கூறும் ஒருவன் எப்படி பணக்காரனாகலாம் மற்றும் மரணத்திற்கு பின் ஆன்மா செல்லும் வழியை பற்றி விரிவாக அறியப் போகிறோம். இந்த தகவல்கள் உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் மாற்றும். கருட புராணம் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை பற்றிய பயங்கரமான உண்மைகளை மட்டும் கூறவில்லை, ஒருவன் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாக வாழ என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. பணக்காரனாக முதல் ரகசியம் தானம் தர்மம் செய்வது. நாம் ஈட்டிய செல்வத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் பசியோடு இருப்பவர்களுக்கும் தானமாக கொடுக்கும்போது மகாலட்சுமி தேவி நம் மீது பிரியப்படுகிறாள். இது செல்வத்தை பெருக்குவதற்கான முதல் படி. இரண்டாவது ரகசியம் பெற்றோர் மற்றும் மூத்தவர்களை மதிப்பது. பெற்றோர்களையும் குருமார்களையும் மூத்தவர்களையும் மதித்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுபவர்களின் வாழ்வில் செல்வம் தானாகவே வந்து சேரும். மூன்றாவது ரகசியம் வீட்டை தூய்மையாக வைத்திருத்தல். சுத்தமான இடத்தில்தான் மகாலட்சுமி வாசம் செய்வாள். எனவே வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருப்பது செல்வ வளத்தை ஈர்க்கும். இப்போது கருட புராணம் கூறும் மரணத்திற்கு பிந்தைய பயணத்தை பற்றி பார்க்கலாம். இது கேட்க சற்று பயமாக இருந்தாலும் நாம் இதை அறிவது அவசியம். ஒருவர் இறந்துவிட்டால் அவரது ஆத்மா உடலை விட்டு வெளியேறுகிறது. யமதூதர்கள் அந்த ஆத்மாவை யமலோகத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள். இந்த பயணம் மிகவும் கடினமானது. இந்த ஆத்மா இறந்த உடலை திரும்பி திரும்பி பார்க்கும். பசி, தாகம் என பல துன்பங்களை அனுபவித்து 13 நாட்கள் பயணம் செய்து யமலோகத்தை அடையும். யமலோகத்தில் யமதர்மராஜன் அந்த ஆத்மாவை வரவேற்று சித்திரகுப்தன் பதிவு செய்திருக்கும் கர்மா கணக்குகளை சரிபார்க்கிறார். நாம் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் செய்த புண்ணியங்கள், பாவங்கள் அனைத்தும் அங்கே நுட்பமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. பாவங்கள் செய்த ஆத்மாக்களுக்கு நரகத்தில் பயங்கரமான தண்டனைகள் காத்திருக்கின்றன. உதாரணத்திற்கு, உணவு திருடியவர்களுக்கு நரகத்தில் கொதிக்கும் எண்ணெயில் பொரிப்பது போன்ற தண்டனைகள், பிறர் மனைவியை களவாடியவர்களுக்கு அனல் கொதிக்கும் கம்பியில் கட்டி வைத்து வதைக்கும் தண்டனைகள். இப்படி நாம் செய்யும் ஒவ்வொரு பாவத்திற்கும் கருட புராணம் 28 விதமான நரக தண்டனைகளை குறிப்பிடுகிறது. ஆனால் புண்ணியங்களை செய்த ஆத்மாக்களுக்கு சொர்க்கத்தில் இன்பமான வாழ்க்கை காத்திருக்கிறது. அங்கு தேவலோக கன்னியர்கள், அப்சரஸ் அழகிகள், தேவபானங்கள் என அனைத்து விதமான இன்பங்களையும் அனுபவித்து அவர்களின் புண்ணியம் தீரும் வரை அங்கு இருப்பார்கள். நரகமோ சொர்க்கமோ எதுவாக இருந்தாலும் நமது கர்மா வினைகள் தீரும் வரை மட்டுமே அங்கு இருப்போம். அதன்பின் ஆத்மா மீண்டும் ஒரு புதிய உடலில் புதிய பிறவி எடுத்து இந்த பூமிக்கு வரும். நாம் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த மறுபிறப்பு மனிதனாகவோ விலங்காகவோ அல்லது தாவரங்களாகவோ கூட இருக்கலாம். கருட புராணம் நாம் நல்ல கர்மாக்களை செய்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வழிகாட்டுகிறது. மரணத்தை பற்றிய பயம் நமக்கு ஒரு பாடம். ஆகையால் இந்த வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்ந்து புண்ணியங்களை சேர்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா எங்கள் RS Info Times சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் இந்த வீடியோவை பகிருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.